Question number 1, substitution 5 x plus 4y plus 3z equal to அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஈக்குவேஷன் பண்ண போறோம், கிரேமர் ரூல் படி என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் ஏ மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 4 3 2 -6 6 5 -2 3. சரியா, இது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் இசட் வேரியபிள். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 -3 -5. சரியா, அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டெல்லு டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் இது எல்லாமே கண்டுபிடிச்ச பிறகு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சா வேலை நமக்கு முடிஞ்சிடும். சரிதானப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டெல் போட போறோம். ஸோ டெல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் டிடர்மின் பண்ணணும். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் 1 4 3 2 -6 6 5 -2 3. ஓகேவா, இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் எழுதலாமா, ஈக்குவல் டு. ஸோ ஆன்சர் 1 இன்ட்டு நான் சைன் போட்டுக்கலாமா. ஸோ பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ், சைன் ரொம்ப முக்கியம். நீ சைனை போடாம போட்டுறாத, கேர்ஃபுல்லா சைனை போடுங்க. சரியாமா. ஸோ 1 இன்ட்டு ஆன்சர் -18 ஆன்சர் +12 -4 இன்ட்டு 6 -30 அடுத்து +3 இன்ட்டு -4 +30. சரியா, ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் -168 வரும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0. செக் பண்ணிக்கோங்க. ஓகே தான், நம்ம இது -168 தான் வந்துருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். சரியா இல்லையா. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லு எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் தானேப்பா. ஃபர்ஸ்ட் டெல் எக்ஸ். ஸோ டெல் எக்ஸ் அர்த்தம் இந்த டிடர்மினன்ட் டெல் டெல் அப்படின்னு டிடர்மினன்ட்ல நம்ம யாரை மட்டும் ரிமூவ் பண்ண போறோம், எக்ஸை மட்டும் என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். சரியாமா. ஸோ எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண வேலை முடிஞ்சிருமாப்பா. இப்போ இங்கே +1 சரியா பார்த்துக்கோ. சரி, நான் எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இந்த 2 இந்த 5 ரிமூவ் பண்ணிட்டு நான் யாரை இன்சர்ட் பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ண போறேன். 2 -3 -5 இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கப்பா. ஆன்சர் 2 இன்ட்டு -18 +12 அடுத்து -4 இன்ட்டு -9 +30 அடுத்து +30. ஓகே, செக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து +3 இன்ட்டு ஆன்சர் 6 -30 வரும். செக் பண்ணிக்கங்க. இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக எழுதிருக்கோமாப்பா. ஓகேவா. இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து -168 வரும். செக் பண்ணிக்கங்க. ஓகே தானேப்பா. அடுத்த ஸ்டெப்ல டேரக்டா ஆன்சர் எழுதிட்டேன். சரியாமா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், டெல் ஒய் பண்ண போறோம். டெல் ஒய். ஸோ டெல் ஒய் என்ன அர்த்தம், அதே டிடர்மினன்ட் ஏல நான் யாரை மட்டும் ரிமூவ் பண்ண போறேன், இந்த இடத்துல ஒய்யோட ஒய் டேம் மட்டும் என்ன பண்ண ரிமூவ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் டேமை இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே தானேப்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் வராச்சுங்க, இது வந்து ப்ளஸ் தான் வரும். சரியாப்பா. நான் வந்து இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது, ஆக்சுவலா இங்க ஒரு -1 இங்க ஒரு -1 +ஆ மாறும். இங்கே நமக்கு +ஆ தான் வரும். சரி, அதனால இப்போ ஆன்சர் நமக்கு 168 தான் வரும். சரியாப்பா. இப்போ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா டெல் ஒய். ஸோ டெல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒய்யை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோமா. ஸோ ஒய்யை மட்டும் ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போடுங்க. ஆன்சர் 2 -3 ஆன்சர் -5 இஸ் ஈக்குவல் டு. சரியா, இப்போ என்ன பண்ண போறோம், இதை நம்ம எக்ஸ் பண்ணா ஆன்சர் 1 இன்ட்டு -9 நமக்கு +30 வரும். அடுத்து -2 இன்ட்டு இதோட ஆன்சர் நமக்கு என்னமா வரும், ஆன்சர் 6 -30 வரும். ஓகேவா. அடுத்து +3 இன்ட்டு ஆன்சர் -10 ஆன்சர் +15 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் -66 வருதாப்பா. -84 ஆன்சர் +84 இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் +84 அங்க வருது. டெல் ஒய் கேன்சல் +84. ஓகேப்பா, இது நான் தப்பு சொன்னேன், இது வந்து +84 தான். சரியா, இப்போ நம்ம டெல் ஒய்யோட ஆன்சர் ரெடி. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம், டெல் இசட் பண்ணிடுவோமா. பாருங்க, டெல் இசட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அதே டிடர்மினன்ட் ஏல நான் யாரை மட்டும் ரிமூவ் பண்ண போறேன், ஒய்யோட டேம் மட்டும் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ ஒய்யோட டேம் இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 3 6 3. ஸோ இதை ரிமூவ் பண்ணி நீங்க யாரை இன்சர்ட் பண்ண போறீங்க, கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ண போறீங்க. 2 -3 -5 இஸ் ஈக்குவல் டு. இதை நம்ம விரிச்சு எழுதுனா 1 இன்ட்டு ஆன்சர் 30 -6 அடுத்து -4 இன்ட்டு -10 இங்க நமக்கு என்ன வரும்னா +15 வரும். அடுத்து +2 இன்ட்டு இங்க நமக்கு -4 +30 வரும். செக் பண்ணிக்கங்கம்மா. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 56 வருமாப்பா. ஆன்சர் வந்து +56. சரியாப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து நம்ம டெல் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போறோம்.
இப்போ இந்த இடத்துல எக்ஸோடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல்லு. ஸோ டெல் எக்ஸோட ஆன்சர் -168. ஸோ டெல்லோட ஆன்சர் +168. ஸோ கட் பண்ணா -1. ஓகே தானேப்பா. அடுத்து ஒய்யோடைய ஃபார்ம்ல என்னன்னா டெல் ஒய் பை டெல்னு அர்த்தம். ஸோ டெல் ஒய் வந்து ஆன்சர் நமக்கு 84. இது வந்து 168. இதை கட் பண்ணா மேல 1 டைம் வரும், கீழே 2 டைம் வரும், ஆன்சர் 1/2 வரும். சரியாப்பா. ஸோ அடுத்து இசட் பாத்தீங்கன்னா ஸோ இசட் நீங்க பாத்தீங்கன்னா டெல் இசட் பை டெல்னு அர்த்தம். ஆன்சர் 56 டிவைட் பை 168. இதை கட் பண்ணீங்கன்னா மேல 1 டைம்ஸ் வரும், கீழே நமக்கு என்ன வரும் 3 டைம்ஸ் வரும். therefore என்னோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா x, y, z is equal to x, y, z is equal to x ஓட ஆன்சர் -1. இது நமக்கு +1/2. இது நமக்கு +1/3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.